இன்றைய இறையாசி 2 சாமுவேல் 6:14. நாற்பட்டால் செய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். அன்புக்கினியவர்களே, ஆண்டவரின் பேழையை யூதாவின் பாலை நிலத்திலிருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து மேளதாளங்களுடன் யாழ் வீணையுடன் எருசலேம் நகருக்கு கொண்டு வந்தபோது மாடுகள் மிரள சாய்ந்த பேழையை உசா என்பவன் தொட ஆண்டவர் கோபத்தில் அவனை தாக்க அவன் அங்கே இறந்தான். இதை கண்டு தாவீது அஞ்சி பேழையை ஓபேது எதோமின் இல்லத்தில் வைக்க சொன்னார். மீண்டும் 3 மாதம் கழித்து பேழையை எருசலேம் நகருக்கு பெரும் ஆரவாரத்தோடு கொண்டு வந்த தாவீது குருக்களின் உடையான ஏபோத்தை அணிந்து தாழ்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் முழு வலிமையோடு பேழை முன்பாக ஆடிக்கொண்டே வந்தார். சவுலின் மகள் மீக்கால் இதை கண்டு ஏளனம் செய்த போது தாவீது அவளிடத்தில், உன் தந்தை வீட்டாரை புறக்கணித்து என்னை தேர்ந்து கொண்ட இறைவன் முன்பாக நான் ஆடினேன், இன்னும் என்னை கடையவனாக்கிக் கொள்வேன் என்றார் மகிழ்வோடு. அன்பிறைவா, தன்னை தேர்ந்த இறைவன் முன்பாக தன்னை தாழ்த்திய தாவீதை போல உம்முன் என்னை தாழ்த்த நல் உள்ளம் தாரும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.